ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் 1-2 தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு டாரட் கார்டு ரீடர் சாரா மேம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு 12 ராசிக்காரர்களை பத்தியும் பேச போறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? மேஷராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். எதை செஞ்சாலும் சந்தோஷ மனநிலையோடு செய்யணும். வேலையாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியோட அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் வேலைகளை செய்யணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம் மேம்? என்ன செய்ய வேணான்னா, பண ரீதியான பொருள் ரீதியான ஏதாவது புதிய ஆஃபர் வருது அப்படின்னா, ஸோ அதை உடனே பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் உடனே அவசரப்பட்டு மேற்கொள்ளக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 33-8. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஒரு வலி, வேதனை இதெல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். அவங்களுக்குள்ள ஒரு காமான மைண்ட் செட் உருவாகும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த அபண்டன்ஸ் வளம் அது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் மருதமலை முருகரை தரிசனம் பண்ணி வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இவங்களுக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே மருதமலை முருகரை நினச்சி வழிபாடு பூஜைகள் செய்யும் போது இவங்க வாழ்க்கையிலும் ஏதாவது அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாறாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான ஒரு அதிசயமும் சரி, ஒரு சர்ப்ரைஸும் சரி நடக்கும். முருகர் அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸான மொமெண்ட் வந்து உங்களோட லைஃப்பில் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஷராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முனைப்போடு இருக்கணும். ஸோ அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பர்ஃபெக்ஷனாக வந்து செய்யணும், நுணுக்கமாக செய்யணும். அதற்கான டெவலப்மெண்ட், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டை வந்து மேற்கொள்ளணும். ஸோ இதை சார்ந்த ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா அதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அதெல்லாம் ஜஸ்ட் டெம்பரவரியான விஷயம். அதனால் அது ரொம்ப பெர்மனெண்ட் நினச்சிக்கிட்டு வருத்தப்படக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15-15-5. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது இந்த செல்ஃப் கேர், செல்ஃப் ஹாப்பினஸ் இதற்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து நம்மளை வந்து ப்ரையாரிட்டி பண்ணிப்போம், நம்ம வந்து தெம்பாக இருப்போம் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து நடக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கப்புறம் வரக்கூடிய பௌர்ணமியில் இவங்க திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடணும். திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் நீராடி முருகரை வழிபடணும். முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்க கடல் பீச்சுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினச்சி நீராடி வழிபட்டாலும் அந்த ஒரு பிளெஸ்ஸிங், அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம், அங்கே இருக்கிற ஒரு எஃபெக்ட் இங்கே நிச்சயமாக அவங்களால உணர முடியும். ஸோ இதை செய்யும் போது அவங்களுடைய ஆன்மாவில், அவங்களோட ஆறால் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் அவங்கள விட்டு விலகும். ஸோ இந்த பௌர்ணமிக்கு, வரக்கூடிய பௌர்ணமிக்கு இதை செய்யணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா
திருச்செந்தூர் முருகனை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறது மிக சிறந்தது. முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் போய் அங்க இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனை வழிபட்டீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரிஷபராசி நேயரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பிரிந்த நபர்கள், பிரிந்த உறவுகள், அவங்களோட ஏதாவது ஒரு மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் பொருள் ரீதியான விஷயங்களை ரொம்ப தாராளமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிக்கனம் கடைபிடிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222223. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது இவங்க செய்யக்கூடிய பேசக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லையும் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும், அண்ட் பாசிட்டிவிட்டியாக மற்றவங்க கிட்ட பேசுவாங்க, பாசிட்டிவிட்டியை சார்ந்த எல்லா விஷயங்களையும் மேற்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்களால முடியும். அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அது காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண பந்தமாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான மனசுக்கு பிடிச்ச அவங்களுடைய இலக்கு சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நிச்சயமாக நடக்கும், அது கைகூடும். ஏன்னா எப்போவுமே முருகர் அவங்களோட இருக்காங்க அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து உங்கள் கூட கை சேர நாளாக வந்து இந்த வாரம் அமைய போகிறதா மிதுனராசி அன்பர்களுக்கு முருகர் மெசேஜ் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுடைய மனசை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தேவை, எந்த நினைவுகள் தேவை, எது தேவையில்லை, எது குழப்பத்தை கொடுக்குது, எது வந்து நம்பிக்கையை கொடுக்குது, அந்த ஒரு விஷயத்தை கிளாரிட்டியை கொண்டு வரணும். ஸோ அதற்கான சில ப்ராசஸ் அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய ஒரு ரகசியமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிளானிங்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சர் பிளானிங்ஸாக இருக்கட்டும், அது மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்தக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11772121. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடக்கும், வாழ்க்கையிலையும் சரி இல்லை வேலையிலையும் சரி. அண்ட் மற்றவங்களோட நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும், ஒரு இணக்கமான சூழல் உருவாகும், அண்ட் பேலன்ஸ்டாக இருப்பாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும். ஸோ ட்ரீம் கம் ட்ரூ, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களை விட்டு விலகி இருக்கலாம், இல்லை அவங்களோட சேர முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். பட் இவங்களுக்கு அதுதான் ஒரு கோலாகவே இருக்குது, வாழ்க்கையினுடைய லட்சியமாகவே இருக்குது அப்படின்ற போது, ஸோ கண்டிப்பாக முருகர் தரக்கூடிய பதில் நிச்சயமாக அவங்க இவங்களோட வந்து சேருவாங்க. ஆனால் அதற்கு அவங்க சேர்றதுக்கு, அவங்க கிடைக்கிறதுக்கான தகுதியை இவங்க டெவலப் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் உங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் கடகராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் அதை வந்து மேற்கொள்ளணும். அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், அவங்களுடைய பேஷனாக இருக்கட்டும், அதை ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸை இந்த வாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, ஒரே டைமில் 2-3 வேலைகள் கையாளுறது, பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்க்குறது, இதெல்லாம் மல்டி டாஸ்கிங் ஒரே டைமில் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்?
இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8183. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் இதை யூஸ் பண்ணும் போது அவங்க ஓல்டு பேட்டர்ன், ஓல்டு சைக்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அகைன் அண்ட் அகைன் அதிலே மாட்டிகிட்டு இருக்காங்க, அது எந்த ஒரு க்ரோத்தும் கொடுக்கல, அவங்க டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கின்ற போது அந்த ஓல்டு பேட்டர்னை பிரேக் பண்ணி வரக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். கம்யூனிட்டி, நெய்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குமா? சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாருமே இவங்களுக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அது வந்து எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருந்தால் கூட நம்ம தனியாக போராடுறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னும் சரி, இல்லை உண்மையாக யாரும் நமக்கு இல்லை அப்படின்னாலும் சரி, யாரும் இல்லைன்ற கலக்கமே இருக்கக்கூடாது. இவங்களுக்காக முருகரும் இருக்காரு, முருகருடைய குடும்பமும் இருக்குது. சிவன், பார்வதி, விநாயகர், பாலாம்பிகா எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ என் குடும்பமே உனக்காக இருக்குது, யாரும் இல்லைன்னு நீ கலங்காத, நாங்கள் எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் யாருமே இல்லை, நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக முருகர் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் தியாக மனப்பான்மையோடு இருக்கணும், பொறுத்து நிதானமாக செயல்படணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப யாரையும் வந்து ரூல் பண்ணுற விதமாக அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, ரூடான ஆக்ஷன்ஸும் வெளிப்படுத்தக்கூடாது யார்கிட்டையும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம். கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 63631133. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறுக்கீடுகளாக இருக்கட்டும், குறுக்கீடுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த வழியை பாதையை விட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு கைடன்ஸும் வந்து கிடைக்கும். அண்ட் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னதுமா? கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பழனி ஆண்டவர், பழனி முருகரை இவங்க இந்த வாரம் முழுவதும் வழிபடணும். பக்கத்தில் இருக்கவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க முருகரை கண்டுக்கலனாலும் ஆனால் அந்த பழனி ஆண்டவர் இவங்களை எப்போவுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவங்களை பற்றி எல்லாமே அவர் இவங்க செய்யக்கூடிய செயல்கள், இவங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால் அவர் பார்க்கல, அவர் என்னை விட்டு விலகியிருக்காரு அப்படின்ற எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், எப்பவுமே உறுதுணையாக இருப்பார். ஸோ அதனால் பழனி ஆண்டவர் வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து பழனி ஆண்டவர் முருகர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த வாரம் வந்து நீங்கள் பழனி ஆண்டவரை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த வாரம் கன்னிராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, வெற்றி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கணும். செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு முனைப்போடு இறங்கணும் அப்படின்னு, அந்த காரியங்களை ஈடுபடணும்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய பொருட்கள் வாங்குறது, இல்லை புதிய நகை வாங்குறது, ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது இந்த வாரம் தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் க்ரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். துலாம் ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 442504. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, அவங்களுடைய இஷ்ட தெய்வம் கிட்ட இருந்தெல்லாம் நிறைய சைன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும், நிறைய அவேர்னஸ் கிடைக்கும், அலர்ட் வந்து கிடைக்கும். இவங்க பொறுமையாக இருந்ததுக்கான பலன்கள் என்ன அப்படின்றது இவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சர் பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து செயல்படுத்த முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முருகருடைய பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும்.
ஸோ எப்போவுமே இருக்கிறது ஒரு விளைவாக தான் இவங்க எல்லார் மேலேயும் அன்போடையும் கருணையோடையும் இருக்காங்க. அது இன்னும் மென்மேலும் பெருக பெருக அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட இவங்க இக்கட்டான சூழல் இருந்தாலும் மற்றவங்க மேலே அன்பு, கருணை, இரக்கம் இது வந்து அவங்க கொடுக்கும்போது இன்னும் முருகருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கான சரியான ஒரு துணையோட இவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. உங்களை சுத்தி இருக்க எல்லாரையுமே வந்து அன்போட பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க துலாம் ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது கடவுள் வழிபாடு, பூஜைகள், இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏதாவது ஃப்யூச்சருக்கான வேண்டுதல்கள் வச்சாலும் நல்லதாக இருக்கும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா புதிய வாய்ப்புகளை வந்து இந்த வாரம், அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா உடனே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4203232. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க அடுத்து என்ன விதமான விஷயங்கள் செய்யணும், செயல்களில் இறங்கணும், அண்ட் ஃப்யூச்சருக்கான என்ன காரியங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கிடைக்கும். அண்ட் அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் இவங்க எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எங்கே இருந்தாலுமே சரி முருகரை சதா நினைக்கணும். மனசுலையாவது நினச்சி வழிபட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே போனாலும் முருகரை நினைக்கணும். முருகர் வழிபாடு, முருகரை வந்து நினைக்கிறது இது தவிர்க்கவே கூடாது. எந்த டைம்லையும் எங்கே போனாலும் முருகரை கண்டிப்பாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பாசிட்டிவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் அவங்கள வந்து காட்சி தருவார். முருகரை நினைச்சாலே முக்தி கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாவே முருகரை நீங்க சதாசிவம்னு நினைச்சீங்கன்னா முருகருடைய காட்சி கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் வந்து சோகமான ஒரு சூழல் இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், கவலையோடு இருந்தாலும், ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? மற்றவங்களோட ரொம்ப சேர்ந்து இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த ஃப்ரெண்ட்லியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பார்ட்டி செலிப்ரேஷன் இந்த மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3458989. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய செல்ஃப் ஒர்த் என்ன, அவங்களுடைய வேல்யூ என்ன, அவங்களுக்கு என்ன ஒரு பவர் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் அதற்கான ஒரு சோர்ஸும் அவங்களுக்குள்ள உருவாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் திருத்தணி முருகரை வந்து வழிபடணும். முடிஞ்சால் திருத்தணி முருகரை குடும்பத்தோடு தரிசனம் பண்ணலாம். முடியாத பட்சத்தில் திருத்தணி முருகரை வீட்டில் இருந்தபடியே வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நிரந்தரமாக வேணும்னு நினைக்கிறாங்களோ, சில விஷயங்கள் நிரந்தரம் நினச்ச விஷயங்கள் கூட இழந்திருக்கலாம். மறுபடியும் அது மாதிரியான ஒரு நிரந்தரமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் இப்போது ப்ரெசண்ட்டில் அந்த ஒரு ஆசைகள் நிறைவேறத்துக்கும் இந்த திருத்தணி முருகர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு. அண்ட் அவங்களுடைய ஹெல்த் ரீதியாக அதை பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும். அதனால திருத்தணி முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு முருகர் மெசேஜ் வருது. யாரெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நீண்ட காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வாரம் திருத்தணி முருகரை வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகருடைய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணணும்? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் அவங்க எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபடலாம். என்ன வேணா செய்யலாம். நல்ல விஷயங்கள். என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா குட் டைமா இருக்கும். அதனால தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லலாம். எந்த நல்ல காரியம் வேணாலும் செய்யலாம் இந்த வாரம். என்ன பண்ண வேண்டாம? என்ன செய்ய வேண்டாம்னா, அதிரடியான மாற்றங்கள், திருப்புமுனைகள் இந்த விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 776464. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய உள்ளுணர்வு சில அவேக்னிங்கை வந்து கொடுக்கும். சில விஷயங்களை தெரியப்படுத்தும் அண்ட் ஒரு விதமான என்லைட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்களை ஞானமாக யோசிப்பாங்க. புரியாததெல்லாம் அவங்களுக்கு புரிய வரும். ஸோ இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்லேயே புரியாததெல்லாம் புரிய வரும் அப்படின்னு பார்த்தோம். முருகர் தரக்கூடிய மெசேஜும் இந்த வாரம் கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புரியாத புதிர்கள், மர்மங்கள், மாயைகள் எல்லாமே வந்து விலகும். அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது என்னன்றது அவங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து தெரிஞ்சிடும். இது எல்லாமே மற்றவங்க சொல்லி தெரியாது. முருகர் அவங்களுடைய சிந்தனை மூலியமாவே அதெல்லாம் தெரியப்படுத்துவார். ஸோ இந்த வாரம் கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடணும். கொல்லிமலை முருகரை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர்றது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிலுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மகர ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணணும்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருக்கிட்ட இருந்தும் தனித்து இருக்கணும். தனித்துனா சுத்தமாக பேசாமல் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷனோட இருக்கணும், பழகணும். எந்த செயலாக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷனோட செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது ஒர்க்கஹாலிக் அப்படின்வாங்க. எப்போ பார்த்தாலும் சதா வேலையை பற்றி யோசிக்கிறது, வேலையே செஞ்சுட்டு இருக்கிறது, மற்றவங்க வேலையை இவங்க சேர்த்து பார்க்கறது, உடம்பை வந்து கெடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வாரம் செய்யக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் வயலட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12127722. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது மற்றவங்க கிட்ட கேட்டிருக்க ஹெல்ப் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் சாய்ஸஸ், இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, இது இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கலாம், இவங்க ஹெல்ப் பண்ணலாம் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கலாம், அந்த மாதிரியான ஒரு சாய்ஸஸ் அவங்களுக்கு வந்து உருவாகும். அண்ட் மற்றவங்க கிட்ட கேட்ட ஹெல்ப்பும் மோரோவர் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த சாய்ஸஸ் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை அவங்க வழிபட்டாலோ இல்லை வந்து ஆண்டி கோலத்தில் முருகரை பார்த்தாலோ ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் அவங்க முருகர் கோயில் போயிருக்கும் போது அங்கே முருகருக்கு அபிஷேகம் நடக்கும் போது கூட ஸோ அந்த முருகரை அவங்க தரிசனம் பண்ணும் போதும் அந்த ஆண்டிக்கோள முருகரை பார்க்கும் போதும் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும்ன்றது அர்த்தம். அவர் அந்த ஆண்டிக்கோளத்தில் இருந்தாலும் அவரை நம்பி வரவங்க, அவரை அபிஷேகத்தில் பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ராஜ வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாரம் வந்து முருகர் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதா இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணணுமா? ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, பிரிந்த நபர்கள், பிரிந்த உறவுகள், இல்லை மனசுக்கு பிடிச்ச பிரிந்த நபர்கள், மேரேஜ் லவ் பார்ட்னர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட சேர்றதுக்கு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் வந்து தாராளமாக இந்த வாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? பணம் ரீதியாக பொருள் ரீதியான விஷயங்களில் அவங்களுடைய இறக்க குணத்தை பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் காட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் வயலட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 இன்ஃபினிட். ஸோ இந்த 1010 ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் சிம்பிள் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து
கரெக்டாக அவங்க ஃப்ளோவில் கொண்டு போக முடியும். அண்ட் அவங்க என்ன நல்லது கெட்டது செஞ்சாலும் உடனே அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், உடனே காட்டி கொடுத்துரும், இது நல்லது இது கெட்டது, இது கண்டினியூ பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க என்னதான் மாடர்னாக இருந்தாலும், இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருந்தாலும், ட்ரெண்ட் செட்டராக இருந்தாலும், ஆனால் பாரம்பரியம் கல்ச்சர் அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அதையும் கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அதில் கிடைக்கும். அதனால் அதை மறக்கக்கூடாது என்றைக்குமே, அதுக்கும் டைம் கொடுக்கணும், அதற்கான ஒரு மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. பாரம்பரியத்துக்கு எப்பயுமே மரியாதை கொடுக்கணும், நம்மளோட கல்ச்சரை வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மீனம் ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் 12 ராசிக்காரர்களும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.